Hello everyone, so welcome to KR Logics and நான் உங்கள் மணி. மக்களே LIC AAO ஓட ஃபர்ஸ்ட் லாட் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் லாட்டோட ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டு பேருமே போட்டுருந்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லாட் 2ல் என்ன மாதிரி கேட்டிருந்தாங்க, ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்துருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ரீசனிங். ஸோ ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு வந்து அன்சர்டைன் பர்சன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 24 வரைக்கும் போன மாதிரி சொன்னாங்க, பட் எனக்கு சரியாக தெரியல. அன்சர்டைன் பர்சன் வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து மந்த் பேஸ்டு பர்சன், அடுத்து இன்இக்வாலிட்டி உங்களுக்கு 5 கேட்டிருக்காங்க, டைரக்ஷன் 3 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரோ பேஸ்டு பர்சன் 12 பேர், மேலே வந்து 6 கீழே வந்து 6 அந்த செய்வோம்ல, அந்த ரோ பேஸ்டு பர்சன் வந்து கேட்டிருக்காங்க. இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல் வேர்டில் வந்து இந்த ஹார்ன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கேட்டு மீனிங்ஃபுல் வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா இந்த ஸ்லாட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து உங்களுக்கே தெரியும், இப்படி வந்துச்சுனாலே ஓரளவுக்கு வந்து அது வந்து மாடரேட் லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்கு. இருந்தாலுமே நம்ம பசங்க அந்த 28+ அப்படின்ற அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஸோ மார்னிங்க்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்லாட் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டுக்கும் செகண்ட் ஸ்லாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் கொஞ்சம் டிஃபர் ஆயிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்னிங் ஸ்லாட்டில் உங்களுக்கு வந்து ராங் நம்பர் வந்து கேட்டிருந்துருக்காங்க, பட் இங்கே அதுக்கு பதிலாக மிஸ்ஸிங் நம்பர் வந்து கேட்டுட்டாங்க. அதே மாதிரி அங்கே மார்னிங் உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேஷன் வந்து கேட்டிருந்தாங்க, அதை இங்கே மாற்றிட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் 5 கேட்டுட்டாங்க. மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து பார் சார்ட்டும் கேட்டிருந்தாங்க, பை சார்ட்டும் கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டேபிளர் டி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு இது மட்டும் பர்சன்டேஜ் பேஸ்டு மெயில் அண்ட் ஃபீமேலை வச்சு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பார்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் தான். அந்த டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஏஜ், பார்ட்னர்ஷிப்பு, மென்சுரேஷன், இதை வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 to 14 கொஸ்டின்ஸ் வரைக்குமே உங்களுக்கு எது தான் வந்திருக்கு அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் தான் வந்திருக்கு. இதுவும் ஓரளவுக்கு போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. இங்கே 25+ அப்படின்ற அளவுக்கு வந்து போட்டிருக்காங்க மேக்ஸிமம் நமக்கு சொன்னவங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஓவராலாக பார்த்துக்கோங்க. ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஏதோ போடலாம். ஓகேவா? நல்லாவே போடலாம். நீங்கள் வந்து ஆப்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. மிஸ்ஸிங் நம்பர் போட்டுருவீங்க, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் போட்டுருவீங்க, டேபிள் போட்டுருவீங்க, கண்டிப்பாக 25+ எல்லாருமே போட்டுருந்துருப்பீங்க. ஓவராலாக போட முடியும். பட் ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் அன்சர்டைன் பஸ்ஸில் வந்து கை வைக்காமல் செலெக்ஷன் மட்டும் கரெக்டாக பண்ணி மந்த் பேஸ்டு, டைரக்ஷன், இன்இக்வாலிட்டி இந்த ரோ போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சர்டைன் நம்பரை போட்டிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு 25+ கண்டிப்பாக நீங்கள் வந்து போடுற மாதிரி தான் இருந்திருக்கும். சரியா? ஓவராலாக நான் முன்னாடியே சொன்னதான், ரீசனிங் அவசரப்படக்கூடாது. எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ரீசனிங் ஈஸி தானே, ரீசனிங் யார் ஈஸின்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது. அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால் தானே ஈஸி. ப்ராக்டிஸ் பண்ணாமல் எப்படி ஈஸி ஆகும்? அதை நீங்கள் செலக்ட் பண்ணி போடுறதுல தான் இருக்குது. அடுத்து போகிறவங்க அடுத்து இன்னும் 19, 20 அந்த டேட்ஸில் வந்து போகிறவங்க கொஞ்சம் திருத்தம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பசில்ஸ் கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு போங்க. அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். செலெக்ஷன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதாவது என்னன்னா என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 50 செகண்ட்ஸ் அல்லது 1 நிமிஷம் வரைக்கும் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுங்கம்மா. அப்புறம் இங்கிலீஷ் வாங்க. இங்கிலீஷ் வந்து RC 8 மார்க் இருந்திருக்கு. எரர் ஸ்பாட்டிங் வந்து கேட்டிருக்காங்க, கரெக்டு இன்கரெக்ட் அந்த மாதிரி கேட்டிருந்துருக்கிறான். அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸு, வேர்ட் இன்டர்சேஞ்சு, பேராஜம்பிள், இடியம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நாட் லெஸ் தென் அப்படின்ற மாதிரியான இடியம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்கும் இப்பயும் பார்த்தீங்கன்னாலே அந்த 50, 55+ அப்படின்றத நல்ல அட்டெம்ப்ட். என்னை பொறுத்தளவுக்கு 55+ ஒரு குட் அட்டெம்ப்ட். எது ரெண்டையும் சேர்த்து அப்படின்னா ஆப்டிடியூட் ரீசனிங்கை மட்டும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் உங்களுக்கு எலிஜிபிள் மார்க் தானே, அதனால அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. தயவு செய்து என்னை பொறுத்தளவுக்கு ஸ்லோவாக போட்டாலும் பரவாயில்ல, அக்யூரஸியாக மட்டும் போடுவாங்க. 100 கேட்டிருக்கானே அப்போ 100ஐயும் அடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி அடிக்காதீங்க. இதை மட்டும் பண்ணுங்க. ஸோ தயவு செய்து ஸ்பீடாக போடுறேன் அப்படின்னு போட்டு ரொம்ப டபால்னு போடுறாங்க. கொஞ்சம் மெதுவாக போடுங்க. சரியா? கொஞ்சம் டுமில் மாதிரி போடுங்க. ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இந்த தகவல் பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. LICயோட மெயின்ஸ் நீங்கள் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் நம்ம ஆப்பில் வந்து போயிட்டு இருக்கு. மறக்காம வேணுன்றவங்களாம் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டடா பை மக்களே.